இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக மிக பாதிப்புக்குரிய ஒரு சட்டம் தான். இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள வஞ்சிக்கலாம், தீங்கு செய்யலாம், கஷ்டப்படுத்தலாம் அப்படின்ற மத்திய அரசு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது இந்த வக்ஃபு சொத்தை. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்தியா அதில் பாதாளத்தில் தான் போவோம், வளர்ச்சியை கொண்டு வராது. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பது இந்தியா முழுக்க சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இது குறித்து பொதுமக்களோட கருத்து என்னன்னு வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் வக்ஃபுனால தானம் கொடுக்கறது, அதாவது இஸ்லாமியர்களுடைய சொத்தை இஸ்லாமிய ஏழைகளுக்கும் மற்ற நம்ம சமூகத்தினருக்கும் பயன்படுற மாதிரி கொடுக்குற சொத்து. அது யாருக்கும் அதில் உரிமை கிடையாது, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதில் உரிமை. அந்த சமயத்தில் இது எந்த காலத்துலேருந்தே அந்த சொத்துக்கு பட்டா இருக்குதோ பத்திரம் இருக்கோ அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பத்திரம் பட்டாலாம் கிடையாது. அது வக்ஃபு பண்ணிட்டாங்க, ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்குன்னு பண்ணாங்க. ஆனால் அதில் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த வக்ஃபு சொத்தில் மாற்று மதத்தினர் அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த விதமான தடையும் செய்கிறதுல நாங்கள் மாற்று மதத்துக்கு அலோவ் பண்ணுறோம். அந்த சொத்துலேருந்து அவங்களுக்கு வாடகைக்கு விடுறோம், அந்த வாடகை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு செலவு பண்ணிட்டுருக்கோம். ஆகையால் இந்த சொத்துக்கும் அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வக்ஃபு வாரியம்னு ஒன்று உருவாக்கி மொத்த வக்ஃபு சொத்தையும் அது கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஆகையால் இது மற்ற யாருக்குமே இது சம்மந்தமே கிடையாது. இது மத்திய அரசு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது இந்த வக்ஃபு சொத்தை. வக்ஃபு வாரிய சட்ட மசோதா இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் இது காலம்தான் பதில் சொல்லும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, ஒவ்வொரு முறையும் பிஜேபி அரசு இஸ்லாமியர்கள் மக்களை வஞ்சிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு புது புது சட்டங்கள் கொண்டு வராங்க. ஏற்கனவே அவங்க ஆடையில் வந்தாங்க, சாப்பாடில் வந்தாங்க, இது சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாட்டில் கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர் அவங்களுடைய மத ரீதியான இதில் கூட இந்த சட்டத்தில் வந்தாங்க. இன்றைக்கி சொத்தில் பங்கு கேட்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க புதுசாக யோசித்து இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள வஞ்சிக்கலாம், தீங்கு செய்யலாம், கஷ்டப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது எந்த அளவுக்கு அப்படின்றது கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக இறுதி முடிவு கடவுள் எழுதுறது தான் அப்படின்ட்டு எங்களுடைய வேதத்தில் இருக்குது. இறுதி முடிவு கடவுள் எழுதுறது தான் இருக்குது. அதனால் நாங்கள் கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம். இன்றைக்கி அவங்க வெற்றி பெறலாம், நாளை வெற்றி எங்களோட தான் அப்படின்றது நிச்சயமானது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வஞ்சிக்கிற விஷயமாக தான் மத்திய அரசு வந்ததுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்பொழுது புதுசாக வக்ஃபு வாரிய சட்டம்னு சொல்லி எடுத்துகிட்டு இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட மக்களின் இன்னும் ஒடுக்கும் விதமாக தான் கொண்டு வராங்க இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. என்னென்னா, இப்போது வாழ்க்கை எடுக்கும்போது கூட 233 ஓட்டம் எதிர்த்து போட்டிருக்காங்க, 282 ஓட்டு ஆதரிச்சாங்க. எதிர்க்கிறது ஆதரிக்கிறதில்ல. இவ்வளோ மெஜாரிட்டியாக அவங்க போட்டாங்கன்னா ஒரு மெஜாரிட்டி உள்ளதான் அவங்களும் எதிர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்தியா நாடு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. இதில் மதக்கலவரம் ஏற்படுத்தும் விதமாக தான் பிஜேபி அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு பாருங்கள், முஸ்லீம்களுடைய எல்லா சட்டத்தையும் ஓடிக்கிட்டு பொது சிவில் சட்டம் மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. இந்த இந்தியா கூட்டணி இல்லாமல் மற்ற அந்த எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 233 பேர் எதிராக அதை வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 282 பேர் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதனால் நேற்றைய அந்த மசோதா தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் கூட இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நான் வழக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது முஸ்லீம்களுக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முஸ்லீம்களில் செல்வந்தர்கள் இருக்காங்கள்ல, அவங்க முஸ்லீம் மக்கள் பயன்படட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்களை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மதரசா கட்டுறதுக்கு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி அவர்களுக்கு பயன்படுத்த வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இதை சட்டவிரோதமாக இப்போ நம்ம அதை பொதுவுடைமை ஆக்கிட்டா அவங்க என்ன வேணால் செய்யலாம், நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. இது வக்ஃப் போர்டு இருக்குன்னா, வக்ஃப் போர்டுன்னு ஒரு முஸ்லீம்களுக்கு அவங்க சமுதாய நிலக்கூடம்
அப்புறம் ஒரு மதரசா அந்த மாதிரி கட்டி அவங்களோட ஒரு கண்ட்ரோலில் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். இது வந்து பொதுமையாக்கிட்டு அவங்க என்ன வேணால் செய்யலாம். இப்போ இவங்க கொடுத்ததோட நோக்கம் இல்லாமல் போயிடும். இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்காக இப்போ வந்து சர்ச்சார் கமிட்டிலாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பான்மையினர் இருக்கட்டும் சிறுபான்மை எல்லாத்தை விட தலித்தை விட இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச்சார் கமிட்டி சொல்லுது. அந்த லெவலில் சர்ச்சார் கமிட்டி சொல்லுது. அந்த மாதிரி இவ்வளோ இந்த வக்ஃப் போர்டு இந்த சொத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து வந்து ரயில்வே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த வக்ஃப் போர்டில் தான் சொத்து இருக்குது. இவ்வளோ சொத்து இருந்தும் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் 3 வேளை கஞ்சி சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையிலையும் இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பாவம் இல்லாமல் இது இல்லாமல் அதை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 233 ஓட்டுன்றது சும்மா கிடையாது. அவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் கூட இதை வந்து எதிர்த்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. இதை எதிர்த்து நாங்கள் வந்து வழக்கு போட போகிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக மிக பாதிப்புக்குரிய ஒரு சட்டம் தான். இதை நாங்கள் முஸ்லீம் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சார், இப்போ முதலமைச்சர் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? எப்போவுமே முதலமைச்சர் திமுக அப்படின்ற ஒரு கழகம் அந்த அரசியல் வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகவும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் வகையில் தான் செயல்படுறாங்க. இப்போவும் அவங்க வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அது எங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் கருதுகிறோம். இந்த அரசியலை, இந்த திமுக அரசியலை, திராவிட மாடல் அரசியலை நாங்கள் ரொம்பவும் மதிக்கிறோம். அவங்களும் எங்களை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே மாதிரி அது நேற்று கூட பார்லிமெண்ட்டில் அமைச்சர் அவர்கள் பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குதுன்ற சொல்லிட்டு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆகையால் அவர் ஆதரிக்கிறது நாங்கள் 100% நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த சட்டம் வந்து சரியில்லைன்னு சொல்லி இந்த தென் தமிழகத்தில் தென் இந்தியாவிலேருந்து ஒரு எதிர்ப்பு எழுப்பி இருக்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறது, உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து இதை நம்ம இதை ஜெயிப்போம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவும் இங்கே இந்தியா கூட்டணியில் அது வந்து மக்களுக்கு நல்லது செய்தால் எந்த அணியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்று நின்று செய்வோம். இதே விஷயம் பாருங்கள், இஸ்லாமியர்களுடைய பெண்களுடைய ஹிஜாபோட சட்டம் பாருங்கள். ஒரு மாணவி வந்து தனி ஆளாக வந்து அந்த கர்நாடகாவில் எதிர்த்து நின்னதால் அங்கே வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறது, சட்டமன்றத்தில் வந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணி அங்கே வந்து ஹிஜாப் வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒன்று வேறு எதனா நடக்கணும், இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து சரியான விஷயம் இல்லை. பாருங்கள், சிஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும். பொதுவானதில்லை, அவங்கவுங்க மதத்துக்கு பொதுவானதை விஷயத்தை விட்டுடணும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் பொதுவானதெல்லாம் பண்ண முடியாது. பெண்களுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கும், ஆண்களுக்கு தனி சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் இது வந்து சரியான விஷயம் நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக அவங்க வாழ்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை தான் பண்ணணும். சும்மா மதத்தையும் மத வெறியையும் பிளவுபடுத்தி சர்ச்சைகளை கொண்டு வராங்க. இதை இல்லாமல் நல்ல ஆட்சி செய்யலாமே, ஏன் இந்த மாதிரி மோடி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறதில்ல. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு சிறந்ததல்ல. நாங்கள் வேற்றுமை ஒற்றுமையோட அண்ணன் தம்பியாக நாங்கள் பழகின்னு இருக்கோம். இதில் வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்த வக்ஃபு சொத்து வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. வேறு நம்ம இஸ்லாமிய மதத்தில் மற்றொரு வந்து அவங்களும் வரத்துக்கு வந்து எப்படி எதுன்னு சொல்லி தெரியாது. வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது தவறில் தான் முடியும். ஏன்னா தெரிஞ்ச கடந்த எல்லா விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். 12 வருஷமாக அவங்க ஆட்சி செஞ்சுன்னு இருக்காங்க. என்ன நிலைமையில் போயின்னு இருக்குது. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்தியா வந்து அதில் பாதாளத்தில் தான் போவோம். வளர்ச்சியை கொண்டு வராது, வீழ்ச்சியில் தான் கொண்டு போவோம்.